இன்றைய வேத வார்த்தை, இன்றைய நாளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 23ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை 2026ஆம் ஆண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டென்று இந்த வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, நாங்கள் செல்லுகிற இடமெல்லாம் தேவன் ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிற காரியம், எந்த பட்டணங்களுக்கு செல்லுகிறோமோ அந்த பட்டணங்களிலே ஆண்டவர் சொல்லுகிற இந்த நாட்களிலே அங்கே அநேக ஜனங்கள் தனக்கு இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டுகிறதை இங்கே பார்க்கிறோம். இங்கே பவுலடிகளுக்கு கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே, பவுலடிகள் இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே செல்லுகிற இடமெல்லாம் இந்த நாட்களிலே பாருங்கள், தேவன் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே நான் உன்னோடு கூட இருக்கிறது மட்டுமல்ல, இந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள், அநேக ஜனங்கள் எனக்கு உண்டு என்று சொல்லி இவர்களுக்கு இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லு என்று சொல்லி இந்த நாட்களிலே அவரை இந்த நாட்களை திடப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அதே விதமாகத்தான் நாங்கள் எந்தெந்த தேசங்களுக்கு செல்லுகிறோமோ, எந்தெந்த பட்டணங்களுக்கு செல்லுகிறோமோ, எந்தெந்த நகரங்களுக்கு செல்லுகிறோமோ, அந்த நகரங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற வேளையில், அந்த பட்டணங்களுக்காக, அந்த இருக்கிற இடங்களுக்காக ஜெபிக்கிற வேளையில் தேவன் அந்த தேசங்களை தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே சுதந்திரித்துக் கொள்வார். நமக்கு கொடுக்கிற ஒரு முக்கியமான காரியம், எந்த பட்டணத்திலே நாங்கள் போய் தங்கி இருக்கிறோமோ அந்த பட்டணங்களில் இருக்கிற அந்தகாரத்தின் கிரியைகள், அந்த பட்டணங்களில் இருக்கிற இந்த நாட்களிலே அசுத்த ஆவிகளுடைய கிரியைகளை கடிந்து, இந்த நாட்களிலே ஜனங்களை ரட்சிக்க முடியாதபடி தடைகளை போடுகிற ஆவிகளை கடிந்து கட்டி இந்த நாட்களில் நாங்கள் ஜெபம் பண்ணுகிற வேளையிலே கர்த்தர் அந்த தேசத்தை தனக்காக அந்த நாட்களில் சுதந்திரித்துக் கொள்ளுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதைத்தான் நாங்கள் இந்த நாட்களில் அறிந்திருக்க வேண்டும். இந்த பகுதியிலே பாருங்கள், ஆண்டவர் தெளிவாக அந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது, ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே என்று ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லுகிறார். ஏனென்றால், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கைபோடுவதில்லை. Glory to God. அப்படியானால் தேவன் நம்மோடு இருக்கிற வேளையிலே நாங்கள் செல்லுகிற பட்டணங்கள், நாங்கள் செல்லுகிற நகரங்கள், நாங்கள் செல்லுகிற இடங்களிலே இந்த நாட்களிலே அவருடைய கரம் இந்த நாட்களை நம்மோடு கூட இருந்து ரட்சிக்க இருக்கிறபடினால் அங்கே நாங்கள் செய்ய வேண்டிய காரியம், அந்த பட்டணத்தில் உள்ள பலவான்களை கடிந்து கட்டி இந்த நாட்களிலே ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும். அப்படியாக செய்கிற வேளையிலே மிகுதி காரியங்களை தேவன் அந்த இடத்திலே இந்த நாட்களை பார்த்து கொள்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, அவருடைய கரங்கள் ரட்சிக்கப்படாதபடி குன்றி போகவில்லை, அவருடைய காதுகள் கேட்கக்கூடாதபடி மந்தமாகவில்லை என்று சொன்ன தேவன் இந்த பட்டணத்திலே அநேக ஜனங்கள் இருக்கிறார், அவர்களுக்காக ஜெபம் பண்ண என்று சொல்லுகிற வேளையிலே, அவர்களுக்காக நாங்கள் அந்த பட்டணத்துக்காக ஜெபம் பண்ணுகிற வேளையிலே அங்கே சுவிசேஷத்தின் வாசல்களை தேவன் திறக்க வல்லவராயிருக்கிறார் என்பதை கர்த்தருடைய வார்த்தை நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, செல்லுகிற இடமெல்லாம் அவருடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமும் தேவனுடைய சித்தமுமாக இருக்கிறது. அதற்காகத்தான் தேவன் எங்களுக்கு அந்த ரட்சிப்பை இந்த நாட்களிலே கொடுத்திருக்கிறார். அதனாலே இந்த கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை நாங்கள் பிரயோஜனப்படுத்த வேண்டுமா இருந்தால் அங்கே நாங்கள் செல்லுகிற இடங்களில் அவருடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிற வேளையில் இருக்கிற இடங்களிலே, அந்த தேசத்திலே, அந்த பட்டணத்திலே தேவன் ஒரு பிரகாசத்தை கொண்டு வருவார். அது மட்டுமல்ல, ஜனங்களை அலக்களிக்கிற, ஜனங்களை பிடித்து வைத்திருக்கிற கட்டுக்களை நீக்கி இந்த நாட்களிலே அற்புதங்களை செய்து தன்னுடைய நாமத்தை இந்த நாட்களில் உயர்த்துவார். அதனாலே அருமையான அன்பு பிள்ளைகளே, நீங்கள் எங்கெங்கே செல்லுகிறீர்களோ அங்கங்கே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அந்த இடங்களை ஜெபங்களை ஏறெடுங்கள். தேவன் அப்பொழுது அந்த கிராமத்தையோ அல்லது அந்த பட்டணத்தையோ தேவன் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். அதனாலே இந்த வாக்குத்தத்தத்தின்படி இந்த நாட்களிலே அவருடைய நாமத்தை உயர்த்தி இந்த நாட்களில் அந்த இடத்திலே நீங்கள் அங்கே ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர்
உங்களோடு கூட இந்த நடத்த வல்லவராக இருக்கிறார் என்று ஆண்டவரும் என் மீட்பெருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, கர்த்தர் தாமே உங்கள் ஒருவருடன் கூட இருப்பாராக. ஆமேன், ஆமேன்.